முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில 2 பிரிவா வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து எப்படி பாக்குறோம்? அதை ஒன்றிணைப்புக்கான வேலையை வந்து நம்ம வந்து அதிமுக ஈடுபடுறா எப்படி அதிமுக ஈடுபடு அது அவங்களே பாத்துக்கிறோம். பாமக கட்சியும் பலமுறைந்த கட்சி, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஐயா ராமதாஸ் அவர்கள் களம் கண்ட ஒரு போராளி. ஆகவே வந்து எதை விட்டுக் கொடுக்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும், எதை பிரிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று எப்படி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எது பந்தய குதிரை, எது ஜெயிக்க போற குதிரை என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய முடிவுகள் சரியான முடிவுகளாகத்தான் இருக்கும், நேர்மையான முடிவுகளாகத்தான் இருக்கும். இன்றைய ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் இருக்கிறார் என்ற உண்மை அவர்களுக்கெல்லாம் தெரிந்த காரணத்தால் முடிவுகள் சரியான முடிவுகளாகத்தான் இருக்கும். பொறுங்க சார், இன்னும் காலம் இருக்குல்ல. தேர்தல் அறிவிப்புக்கு 10 நாளைக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிச்ச பின்னாடி எல்லாம் கூட்டணி மாறி இருக்கிற கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, டெல்லியிலும் நடந்திருக்கு. ஆகவே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே திமுக இருக்கின்ற கூட்டணிகள் அங்கே வந்து சந்தோஷமாக ஒருங்கிணைந்து இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணியுடைய பல கட்சிகள் பல மனவருத்தத்தில் இருக்கின்றன. ஆகவே பலமான கூட்டணி அதிமுக அமைக்க முடியும் சொன்னால் பல பிரச்சனை பல தலைவர்கள் பற்றியிலே பேசியிருப்பார்கள். இதையெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக அதிமுக தலைவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்ல மாட்டார். தேர்தல் நேரத்தில் அறிவிப்பார், அப்போது பார்த்துக் ஏற்கனவே அண்ணாமலை பேசும்போது பாஜக வந்து கூட்டணியை முறிச்சுட்டு அதிமுக வெளியில வந்துச்சு. மீண்டும் வந்து இப்ப முருகபக்தர் மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிச்சு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நீங்க தான் அதுல முதல் வருத்தம் தெரிவிச்சீங்க. ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் வந்து உடனடியாக அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். எதிர்கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அற்புதமாக அருமையான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்ணாவை விமர்சிக்க ஒரு காலமும் ஒரு நொடியும் ஒரு நிமிடமும் அனுமதிக்க மாட்டேன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவிப்பு என்று சொல்லி கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதைத்தான் ஒரு தலைவர் செய்ய முடியும். அதை தாண்டி இருக்கின்ற அவருடைய தம்பிமார்கள் தான் நாங்கள் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க முடியும். ஒரு கூட்டணி அமைந்திருக்கின்ற நேரத்தில், கூட்டணி அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும் நேரத்தில் அதில் கல்லை போட்டு அதை பிரிப்பதற்கு சில பேர் சூழ்ச்சி செய்கிறார்கள். திமுக சூழ்ச்சி செய்கிறது. அந்த சூழ்ச்சிக்கு இரையாகின்ற வழியை, அதுக்கு பலியாகின்ற வேலை நாங்கள் செய்ய மாட்டோம். முருகன் மாநாட்டுக்கு முன்னாள் அமைச்சர்கள் சென்றதுனால 2026 அதிமுக பாஜக கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்காங்க. அப்படி ஒரு பின்னடைவு அடையக்கூடிய வாய்ப்புகளே கண்ணுக்கட்டி தூரம் தெரியவில்லை. அதிமுக பிஜேபி கூட்டணி பலமாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது, வல்லமையாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, தெம்பாக இருக்கிறது. அதிமுக பிஜேபி கூட்டணி வெல்லும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.